Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க பிளாண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரௌனிக்கும் இந்த பிளாண்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒயிட் சாக்லேட் சேர்ப்போம் பிளாண்டியில். அதே மாதிரி கொக்கோ பவுடர் சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்போங்க. நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி திகட்டாது. இந்த பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10x6 இன்ச் ரெக்டாங்கிள் டின் எடுத்திருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஓவனை 170 டிகிரிக்கு 15 நிமிஷம் பேக் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல மைதாவை சலித்து எடுத்துடலாம். 100 கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். என்ன பிராண்ட் பால் பவுடர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பால் பவுடர் தான் பிளாண்டிக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு 2 சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது மூணையும் சலித்து வச்சுக்கணும். இந்த பிளாண்டி ப்ரௌனி ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வருங்க. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்து மாவை எடுத்து வச்சிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும். இதை லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டரை. இங்கே ஒரு 120 கிராம் அளவுக்கு காம்பவுண்ட் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரில் இதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒயிட் சாக்லேட் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஸோ நம்ம வெண்ணெயை மட்டும் லைட்டாக உருக்கிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெண்ணெயுமே ரொம்ப ஹாட்டாக உருக்கிடக்கூடாது. லேசாக அது மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். அப்போவுமே ஒயிட் சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனேயே மெல்ட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிரியாக ஆகிடும். கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாத்திரம் சூடாக இருந்தால் இன்னொரு பாத்திரத்தில் கூட மாற்றி வச்சுடுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு 125 கிராம் சீனி சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். பவுடர் பண்ணி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். நார்மலாகவே ஒயிட் சாக்லேட்டில் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் 125 கிராம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகும். இதை பீட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒயிட் சாக்லேட், அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சலிச்சு வச்சுருக்க மைதாவை இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அடித்து கலக்கக்கூடாது. பொதுவாக இந்த மிக்ஸிங்கை கொஞ்சம் சீக்கிரமாக தான் செய்யணும். ஏன்னா நம்ம எப்போதுமே காம்பவுண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி சேர்க்கல பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டியாயிடும் திரும்ப. அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு உடனே ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி சாக்லேட் சிப்ஸோ சாக்லேட் பீசஸோ எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா ரிச்சாக வேணும், டேஸ்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை சாக்லேட் பீசஸே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கீவர் எடுத்துகிட்டு நெருக்கமாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை 170 டிகிரியில் பேக் மோடில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் எதுவுமே போடலை. 25 நிமிஷத்துலேயே நமக்கு பேக் ஆகி கிடச்சிடும். எப்போதுமே பேக் ஆகிட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கீவர் வச்சு குத்தி பாக்கையில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா பேக் ஆகலைன்னு அர்த்தம். லைட்டாக அந்த சாக்லேட்டோட தூள் இருந்ததுன்னா ஓகே பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கேக் மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வராது. இதில் லைட்டாக ஒட்டி தான் வரும். பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆறின பிறகு பீஸ் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஆக்சுவலி இன்றைக்கி பண்ண பிளாண்டியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு கிடைக்கும். நம்ம சாக்லேட் போடலைன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும். நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 1/2 கிலோ வரும். நீங்களும் இதே அளவுகளோட ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.